அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தமிழ் பயன் நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது சொர்க்கத்தின் விலை என்ன, சொர்க்கத்துக்கு விலை என்ன, இதுதான் நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு. பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதன் அவன் விவரம் தெரிந்த முதல் கொண்டு அவன் ஆசைப்படுவது உலகத்திலே வெற்றியாக இருக்க வேண்டும். தீன் அறிந்தவர்கள், தீனை விளங்கியவர்கள் ஆசைப்படுவது சொர்க்கத்துக்கு நாம் செல்ல வேண்டும், உலகத்திலும் வெற்றி அடைய வேண்டும், மறு உலகத்திலும் வெற்றி அடைய வேண்டும், இந்த உலகத்திலையும் சிறப்பாக இருக்க வேண்டும், சொர்க்கத்துக்கும் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுறது. அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் எல்லாரும் நம்ம ஓரளவுக்கு விளங்கியிருப்போம். சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், அங்கே கஷ்டன்றது இருக்காது, சிரமம் இருக்காது, நோய் வராது, மரணன்றது வராது, நமக்கு இஷ்டப்பட்டது அங்கே சாப்பிடலாம், இஷ்டப்படி வாழலாம். இதுதான் சொர்க்கம். நம்ம பார்க்கல, அதாவது எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மூளையும் எந்த சிந்தனையும் சிந்தித்தே இராத அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருப்பதாக சொல்கிறான். எந்த மனிதராலும் சிந்திக்க முடியாது, எந்த மனிதராலும் பார்த்துக்க முடியாது, எந்த மனிதராலும் இப்படிதான் இருக்கும் சொல்லி கேட்டுக்க முடியாது. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கதா அல்லாஹ் சொல்றான். ஆனால் சொர்க்கத்தை வந்து அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அந்த இதை காமிச்சு கொடுத்தான், எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி, ஒரு சிறப்பான விஷயமாக. பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு விலை வைத்திருக்கிறான். அந்த விலையை நாம் கொடுத்தால் என்ன செய்யலாம், நாம அதை அடைஞ்சு கொள்ளலாம். அதுக்கு என்ன விலை? அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுடைய உயிரையும் உங்களுடைய பொருளையும் சொர்க்கத்திற்கு பகரமாக நான் வாங்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய உயிரையும் உங்களுடைய பொருளையும் சொர்க்கத்திற்கு பகரமாக நான் வாங்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். சொர்க்கத்துக்கு பகரமான என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கு அது விலையா? அது சொர்க்கத்துக்கு, அந்த சொர்க்கத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன கொடுக்கணும்? உயிரையும் பொருளையும். இப்போ உயிரையும் பொருளையும் வந்து எப்படி கொடுக்குறது? உயிரை வந்து எப்படி கொடுக்குறது அல்லாஹ்க்காக? பொருள் எப்படி கொடுக்குறது? பொருள் எல்லாம் கொடுத்துட்டா, உயிரெல்லாம் கொடுத்துட்டா நம்ம எப்படி வாழ்றது? அதுக்கு பெரியார்கள் சொல்றாங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நாம என்ன செய்யணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தீனின்படி வாழணும். நம்மளுடைய பொருள்கள் இருக்குது, நம்ம பொருள் அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கணும் அந்த முறையில் நம்ம செலவு செய்யறது, அந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யறது, ஜகாத்து கொடுக்குறது, இன்னும் வந்து என்னென்ன நல்ல காரியம் இருக்குதோ அதுக்கெல்லாம் நம்ம செலவு செய்யறது. இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லிய வழியில நம்ம செயல்பட்டு அந்த செலவழிச்சோம் அப்படின்னு சொன்னா தன்னுடைய குடும்பத்தாருக்கு, தனி மனைவிகளுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு, இந்த மாதிரி நம்மளுடைய ஹக்கு யார் யாருக்கு இருக்கோ, தாய் தகப்பனாருக்கு செய்ய வேண்டியது, உடன் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டியது நம்மளுடைய ஹக்கு, கடமை. வழிபோக்கர்களுக்கு உதவி செய்வது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அவன் பள்ளிவாசல் கட்டுறது, மதரசாக்கள் கட்டுவது, மதரசா மாணவர்களுக்கு உதவி செய்வது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளால இயன்றது. அதான் ஒரு சஹாபி, ஒரு மனிதர் வந்து என்ன செய்யறாரு, நினைக்கிறார், பெரிய மணல் குவியல், பெரிய மலை மாதிரி இருக்குது. அப்ப நினைக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இந்த மணல் குவியலா இருக்குதே எல்லாம், இந்த மணல் குவியல் மட்டும் மாவு குவியலா இருந்துச்சுன்னு சொன்னா நான் எல்லா மக்களுக்கும் நான் வந்து பகிர்ந்தளிப்பனே அப்படின்னு சொல்லி அவரு நியத்தம் பண்ணாரு, அவரே நினைச்சாரு. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன பண்ணான்னு சொன்னா, அவரு அந்த மணல் குவியல் மாவு குவியலா இருந்து அவர் எல்லாருக்கும் தர்மம் செஞ்சாருன்னா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மையை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலா நியத்தை தான் பார்க்கலாம். இப்போ இதே இது அந்த மணல் குவியலில் வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு, பேருக்காக புகழுக்காக கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ இவர் நினைச்சது என்ன, இக்லாஸோடு மன தூய்மையோடு நினைக்கிறாரு, எல்லாம் நான் உனக்காக தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நினைச்சு எல்லா மக்களுக்கும் நான் கொடுத்து உதவுவேன்னு சொல்லி நினைக்க தான் செய்யறாரு. அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை கொடுத்துறான். அந்த மாதிரி வந்து நாம அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம வந்து செலவு செய்யணும், நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கணும். உயிர்னு சொன்னா அது நேரத்தையும் குறிக்கும். அது நம்ம தொழுவதற்காக நேரத்தை ஒதுக்குறது, இந்த தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நேரத்தை ஒதுக்குறது, பயானம் கேட்கறதுக்காக நேரத்தை ஒதுக்குறது, அல்லாஹ்வுடைய பாதையில போய் மற்ற மக்களுக்காக சொல்றதுக்காக நேரத்தை ஒதுக்குறது, இந்த மாதிரி நம்ம ஒதுக்குறது தான் அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம உயிரும் அந்த உயிருன்றது அந்த நேரத்தையும் குறிக்கும். பெரியார்கள் சொல்றது, பெரியார்கள் மூலியமா நம்ம கேள்விப்படுறோம். அந்த உயிரும் பொருளும் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்காக நம்ம செலவு செய்யறது, அந்த அல்லாஹ்வுடைய பாதையில போறவங்களுக்கு நம்ம உதவி செய்யறது. ஹிஜ்ரத்து நுஸ்ரத்துன்னு சொல்லுவாங்க, நம்ம ஹிஜ்ரத் பண்ணி போறது. இன்னொன்னு, வெளியிலேருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நுஸ்ரத் பண்றது. இப்போ மக்காலேருந்து மதீனாவுக்கு என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க சஹாபாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த மதீனாவாசிகள் நுஸ்ரத் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க.
எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒருத்தர் சொன்னார், எனக்கு 2 கடை இருக்குது, ஒரு கடை நீங்கள் எடுத்துக்காங்க, ஒரு கடை நான் எடுத்துக்கிறேன். ஒருத்தர் சொன்னார், என்னுடைய சொத்துல பாதியை கொடுத்துட்றேன், நீங்கள் அதை வச்சுக்காங்க. ஒருத்தர் சொன்னார், எனக்கு 2 மனைவி இருக்குது, ஒரு மனைவியை நான் தலாக் பண்ணிடுறேன், நீங்கள் கட்டிக்காங்க, உங்களுக்கு எந்த மனைவி வேணுமோ சொல்லுங்கள், நான் அந்த மனைவியை தலாக் பண்ணி தரேன். எந்த அளவுக்கு பாருங்க, இது இந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அகதிகளுடைய பிரச்சனை எப்படி இருக்குது, விரட்டி அடிக்கிறாங்க, இங்கே அங்கே வந்துட்டீங்களா ஓடி போயிருங்க அப்படின்னு. ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருக்கு, நீங்கள் வாங்க உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தரோம். அந்த ஒத்துழைப்பு, அந்த மனிதாபிமானம் அவங்க செஞ்சாங்க. ஹிஜ்ரத்து நுஸ்ரத் சேர்ந்ததுனால என்னாச்சு, இஸ்லாம் வந்துச்சு, அல்லாஹ் தஆலா வளர வச்சான். அந்த தன்மைகளை அவங்களுக்கு கொடுத்தான். அது உலகத்துக்கு ஒரு முன்மாதிரி. அவர்களும் மனிதர்கள் தான். இன்னைக்கு நம்ம நாயை வளர்க்குறோம், பூனை வளர்க்குறோம், நாய் மிருகங்களை வளர்க்கக்கூடாதுன்பாங்க. அதாவது மிருகத்தை நம்ம வளர்க்குறோம், அதுக்கு கிட்ட பரிவு காட்டுறோம், தப்பு கிடையாது. ஒரு பூனை கிட்ட பரிவு காட்டுறதோ மற்ற விலங்குகள்கிட்ட பரிவு காட்டுறதோ தப்பு கிடையாது. ஆனால் அதை விட அதிகமாக யார்கிட்ட காட்டணும், மனிதர்கள்ட்ட காட்டணும். கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு நாம அந்த உயிரையும் பொருளையும் தீனுக்காக செலவு செய்கிறது. தீனுக்காக செலவு செய்யறதுன்னா என்னங்க, இதுதான் மற்ற மக்களை வாழ வைக்கிறதுக்காக நம்ம முயற்சி எடுத்து செய்கிறது. அவங்களுக்காக உழைப்பு, அவர்களுக்காக இந்த பிரச்சாரம் பண்ணி அவர்களுக்காக பணத்தை செலவு செய்து கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவுறது, இதுதான் அல்லாஹ் தஆலா அதை தான் விரும்புகிறான். மதீனாவாசிகள் என்ன செஞ்சாங்க, எவ்வளோ நுஸ்ரத் பண்ணாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் கல்வி இல்லாமல் இருக்கிறாங்க, மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி மக்கள் ஒவ்வொருத்தரும் தன்னால் இயன்றது, அவர் இயன்றது, நாளையாவது என்ன செய்யறது, நல்ல வார்த்தை சொல்றது, அவர்களுக்கு ஆறுதல் சொல்றது, சலாம் சொல்றது, அதுவும் ஒரு சதக்கா, தர்மம். ஒரு முஸ்லீம் பார்த்து ஒரு முஸ்லீம் என்ன செய்யணுங்க, சலாம் சொல்லணும். சலாமை பரப்புங்கள், சலாமத்தாக இருப்பீர்கள். சலாமை பரப்புங்கள், சலாமத்தாக இருப்பீர்கள். இது ஹதீஸினுடைய கருத்து. அது மாதிரி நாம ஒருத்தரை பார்த்துட்டு ஒரு புன்சிரிப்போட சிரிக்கிறது, சலாம் சொல்றது, மாற்றார்கள்ட்ட என்ன செய்யறது, அன்பா பழகிறது, அவர்களுடைய தேவைகள் அவர்களுக்கு உதவி செய்கிறது. சஹாபாக்களுடைய காலத்தில் எப்படி இருந்தது, அங்கே எல்லாருமே இருப்பாங்க, மாற்றார்கள் இருப்பாங்க, முஸ்லீம்கள் இருப்பாங்க, யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இருப்பாங்க. ரசூல் என்ன சொல்லுவாங்க, அண்டை வீட்டாருக்கு நீங்கள் பசித்திருக்கிற நிலையில் நீங்கள் நிறைய நீங்கள் சாப்பிடாதீங்க, அவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடுங்க. அது அண்டை வீட்டாருன்றது யாராக வேணாலும் இருக்கலாம், எல்லாருமே ஆதமுடைய மக்கள் தான், எல்லாருமே சொந்தம்தான். அப்போ அந்த மக்களுக்கு எல்லா மக்களுக்குமே கொடுத்து உதவுது. கனிமிக்க பெருவிலை சகோதரர்களே, இப்போ நாம் என்ன விளங்கிக்கணும்னா, அல்லாஹ் தஆலா நம்மளை சொர்க்கத்துக்கு பகரமாக வாங்கி விட்டான். அப்போ நாம் அதுக்கு விலை இதுதான், நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு விலை கொடுத்துட்டோம். அந்த விலையை நம்ம ஒழுங்கான முறையில் நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ் நேரடியாக கொடுத்துறோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வுக்காக நம்ம செஞ்சோம், நம்ம நேரத்தையும் நம்மளுடைய பொருளையும் அல்லாஹ்வுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நம்மளுக்கு புரிந்து கொள்வான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி தருவான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அனைவருக்கும், ஈமான் கொண்ட மக்கள் அனைவருக்கும் வெற்றியை கொடுத்து, அனைத்து மக்களுக்கும் ஈமானுடைய ஹிதாயத்தை நேர்வழியை காட்டி, எல்லா மக்களும் நேர்வழி பெற்று எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதியாக ஆக்குவதற்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு பயன் நிகழ்ச்சியை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.